என்ன 2 பேரும் உட்கார்ந்துட்டியோ? ஒருத்தர் இன்னைக்கு சமைக்கலையா? அது ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு நம்ம பக்கத்து கோயில்ல ஆசனம் சாப்பாடு போடுதாவோ. மதியானத்துக்கு 2 தூக்கு வாளியில வாங்கிட்டு வந்துட்டோனா மதியானம் கதை முடிஞ்சுது. ஓ அப்படியா? அப்ப நேரத்தோட வாங்கி வைங்க, சாப்பாடு தீந்துற போகுது. மாப்பிள்ளை லட்சுமி கிட்ட 2 தூக்கு வாளி கொடுத்து விட்டாச்சு. குழம்பு வாங்கி கொண்டு கொடுத்துருவா. லட்சுமியே பாவம் போல குட்டையெல்லாம் கிடப்பா, அவளால எங்க தூக்க முடியும்? நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அத்தோய். நெட்ட தங்கம் வாரேன்னு சொல்லியிருக்கா. அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவ வந்ததும் போறேன். பாபு சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்கண்ணா, இன்னைக்கு வெளியே பீச்சுக்கு போனோம். வந்தாச்சு வந்தாச்சு, நெட்ட தங்கம் வந்தாச்சு. என்ன இன்னைக்கு எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காவோ? என்ன என்ன விஷயம்? யாரும் வாராவளா? ஆமா, நம்ம இளமண்ட அண்ணாச்சிருக்காவுல்ல மாமா, இளமண்ட மாமா வாராவோ. எப்பா அவரு வெளிநாட்டுக்கு தானே போயிருந்தாரு, வந்துட்டாரா? இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்திருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. மாமா வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லுதாரே. ஆமா, வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருக்காரு. நம்மள பாக்கணும்னு வாரிஞ்சு போன் அடிச்சாரம்மா, இன்னும் ஆளை காணோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க அண்ணாச்சி, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன அக்கா, எல்லா சௌக்கியமா? எம்மா சௌக்கியமா இருக்கலாமா? நாங்க நல்லா இருக்கோம் அண்ணாச்சி. வெளிநாடெல்லாம் எப்படி ஜோரா இருக்கா? துபாயில வெயில் மண்டைய பொழக்குது. இந்த இளமண்டைய கெட்டிக்கிட்டு தான் அலைய வேண்டியதா இருக்கு. தலப்பாவா வைக்கிறதே கிடையாது, வெயிலுக்கு பயந்து போய். இந்த நெட்டப்புல நம்ம நெட்ட வெள்ளி தானே, நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போறாளே. இளமண்டா அண்ணாச்சி, நீர் எனக்கு வாங்கி கொடுத்த செல்போனை தான் நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? முதல் முறையா வாங்கி கொடுத்தீர்ல செல்போனு, எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்போனு. நல்ல பாசக்காரி, அன்புக்காரி, நல்ல பிள்ளை. உனக்கு கல்யாணம் ஆச்சாமே, மாமாவால வர முடியலட்டி. ஆமா, நீங்க வெளிநாட்டுல மாட்டிக்கிட்டியோல்ல. மாப்பிள்ள நல்ல தங்கமான குணம், இவளுக்கு ஏத்த ஆளே கிடையாது. தெரியாம குரங்கு கையில பூமாலை போல மாட்டிக்கிட்டாரு. டியாடி நைனா, எதுக்கு இப்படி கேவலப்படுத்துகிற? வந்தவங்க கிட்ட பேசாம ஈரி. அப்படிலாம் இல்லை இளமண்டா அண்ணாச்சி, அவங்க நல்ல சூப்பரான டைப்லாம், நான் அதுக்கு மேலே சூப்பரான டைப்பு. நல்ல தங்கம் போல் பார்த்துக்கிட்டு என்ன போல் பொண்டட்டி கிடைக்க அந்த மனுஷம்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சரியா சொன்ன பொண்ணு. பொண்ணை போல பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். தங்கமான பிள்ளைலாம் நீ. உனக்காக இளமண்ட மாமா எவ்வளவு சாக்லேட்டு வெளிநாட்டு பண்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? ஏ ஆத்தாடி, எனக்கா மாமா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க இளமண்ட மாமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஏட்டி மலையம்மா, இவகிட்ட போனா ஒரு சாக்லேட்டு கூட நமக்கு கிடைக்காதட்டி. இப்ப பார்த்துதான் இந்த பிட பிடிச்ச ஆளு வரணுமா? அது எப்படி? எல்லாத்தையும் இங்க தான் உட்காந்து பிரிக்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் பாதி பாதியா பிரிச்சுட்டு தான் அவளுக்கு கொடுக்கணும். ஒத்தையிலே தின்னு தீத்துருவா. அன்பு மருமோளே, இந்த பண்ட பெட்டியை எடுத்து சந்தோஷமா தின்னுட்டு ஈரி. ஆகா, சாக்லேட் சாக்லேட் சாக்லேட். என்னடி உடனே பெட்டியை தூக்கிட்டு பேய் பிடிச்ச பொம்பளை கணக்கா ஓடுத? அவ்வளவுதான், சாக்லேட்டு பண்டெல்லாம் வந்தாச்சு. இனி ஒரு முறையை உட்காந்து பார்த்துக்கிட்டு என்னத்த பேச? நான் போய் என்னெல்லாம் இருக்குன்னு பிரித்து பார்க்க. பாய் இளமண்ட மாமா. அண்ணாச்சி, ஒரு துளி கூட உங்க பொண்ணு மாறலையே. அதே கலட்டா பண்ற குணத்தோட தான் இருக்காள். அதுதானே அண்ணன் எங்களுக்கு வேதனையை கொடுக்கு. மாறவே மாட்டுக்காளே. இப்படியே தான் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்க போறா. ஏதோ இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சமையல்லாம் செய்யறேன்னு சொல்லி என்னத்தையோ கிண்டி புருஷனுக்கு கொடுக்கா. நல்ல வெள்ளந்தியான பொண்ணு. நாளைக்கு பிள்ளை குட்டின்னு வந்தா நல்ல பொறுப்போட நடந்துக்கிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணாச்சி. சரி, நான் வரட்டுமா? போயிட்டு வரேன்க்கா, போயிட்டு வரேம்மா. தம்பி, எங்களுக்கு எதுவும் சாக்லேட்டு கீக்லேட்டு வாங்கிட்டு வரலையா? பெட்டி அந்த பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாளா? அது யாரு? அடுத்த பிள்ளையா? பக்கத்து வீட்டு பிள்ளையா? உங்க பிள்ளை தானே. பெட்டியில இருந்து புடிங்கி தென்னுங்கோ, நான் வாரேன். யாமத்தை கேவலப்படுத்துதியோ? நம்ம வீட்டுல வந்து நமக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டாருல, திருப்பி எனக்கு இல்லையா உனக்கு இல்லையான்னு அசிங்கப்படுத்தாதியோ? இல்ல, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல மாப்பிள்ளோய். நம்ம நெட்ட தங்கத்துக்கிட்ட போச்சுன்னா நமக்கு ஒரு சாக்லேட் பேப்பர் கூட வராது. ஆமா, அது என்னமோ உண்மைதான். எப்பாடி, ஒரு வழியா யாரும் இல்லாத இடமா பார்த்து, வீட்டுக்கு கொல்லப்புறமா பார்த்து மரத்துக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தர வேண்டியதான். இங்கே உட்காந்து பெட்டியே பிரிப்போம், யாருமே வரமாட்டாவோப்பா. ஐயோ, என்ன என்ன ஐட்டங்களோ இந்த பெட்டிக்குள்ள இருக்கி. எப்பா, என்ன கணம் என்ன கணம். நல்ல வெயிட்டா மாமா போட்டு கொண்டு வந்திருக்காரு இளமண்ட மாமா, பரவாயில்ல. ஏட்டி ஏட்டி நெட்டவள்ளி, ஏட்டி எங்க இருக்க? அட கடவுளை, நான் பெட்டி பிரிக்கும் போது தான் யாராட்டும் வரணுமா? பங்கஜக்கா குரல் மாதிரி தான் இருக்கி. சரி, நம்ம அக்கா தானே, பாவம் வந்துட்டு போட்டோம். எக்கா வாங்கோ. ஏட்டி என்ன அட்டை பெட்டி? பாம்புக்கு எதுவும் தயார் பண்ணி யார் வீட்லயும் கொண்டு போட போறியா?
அட போங்கம்மா, உங்களுக்கு எப்படித்தான் இப்படிலாம் தோணுதோ. இந்த இளமண்டா அண்ணாச்சி இருக்கார்ல, இளமண்டா அண்ணாச்சி மண்டையில் இலை போல தலப்பா கட்டியிருப்பார்ல, அந்த மாமா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, நிறைய சாக்லேட் கொண்டு வந்தாராம். அதான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்தால் ஒருத்தரும் கொடுக்க மாட்டோம். எங்கள் ஆச்சியே ஒரு நேரத்தில் 15 சாக்லேட் தின்றும். அதான் நைஸாக இங்கே கொண்டு வந்திருக்கேங்க்கா. பாருங்களாக்கா பாப்பு என்ன இருக்குன்னு. ஆமா, அவரு ரொம்ப மாசமா அவரை காணும் பார்க்கவே இல்லை. இப்பதான் வந்திருக்காரோ? போன வருஷம் வெளிநாட்டுக்கு போனாரு. சரி, பிரி உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன பெட்டியை வச்சு என்ன செய்தியோ? உள்ள எதுவும் பூனை குட்டி எதுவும் கிடக்காமா? அட கடவுளே, யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சனோ அது இந்த நேரம் பார்த்து வந்து தொலைஞ்சிட்ட. இந்த சாத்தான எதுக்கு இங்கே வந்துச்சு? அடா, என்ன பெட்டிமா? என்ன பெட்டி வச்சு பண்ணிட்டு இருக்கியோ? நம்ம பழக்கடையில எதுவும் பழம் வாங்கிட்டு வந்து பெட்டியில அடைச்சு வைக்கல. எப்பா, இளிச்சக்க பழக்கடை போட்டாலும் போட்டாவோ, எதுக்கு எடுத்தாலும் பழக்கடைங்காவோ. பெட்டியில பழம் தான் வைப்பாவளோ, வேற எதுவும் வைக்க மாட்டாவளோ? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அந்த ஃபீல்டுல இருக்கோம் பத்தியலா, நம்ம மைண்டு போற அந்த பழத்தை பத்தியே தோணுது. பாட்டை பெட்டியை பார்த்தா பழம், தள்ள வண்டியை பார்த்தா பழம், இப்படியே ராத்திரி தூக்கத்துல கூட பழமா வருதம்மா கனவுல. அது வேற ஒன்றும் இல்லை, மனநல மருத்துவரை பார்த்தா பைத்தியம் தெளிஞ்சிரும். ஏய், ஐ கேட் யூ. இவன் எப்பவுமே என்ன இப்படித்தான் பேசுவா. நான் அந்த அளவுக்கு தொழில மூழ்கிட்ட மட்டி முட்டாளே. சரிக்கா, நீங்க எப்படியோ முன்னேறினா சரிதான்க்கா. இது அவங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு மாமா வந்து கொடுத்துருக்காவளா, அதை பெட்டியை பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். என்ன, வெளிநாட்டு மாமாவா? அப்ப உள்ள பண்டம்லாம் இருக்கும். சந்தோஷம், அடுத்த பீடையும் வந்துட்டு. ஏய் ஃப்ரெண்ட், நீ இங்க தான் இருக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணவே இல்லை. மைசாங்க ஓடி வந்துட்டியோ பெட்டியை பார்த்ததோ? போட்டி பூத்தாக்கு இருக்கி. நான் உனக்கு எத்தனை வாட்டிட்டு கால் அடிக்க, நீ எடுக்கவே மாட்டேக்க. போன்ட்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஏய் நெட்டவெளி, எனக்கு வெளிநாட்டு பண்டம்னா நல்லா பிடிக்கும். எனக்கு ரொம்ப இஷ்டம். சீக்கிரம் பெரிய பெரிய என்னன்னு பாப்போம். வெளிநாட்டு பண்டமா? அட, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அது எப்படியம்மா உங்களுக்கு? எப்படி நான் வந்த இடம்லாம் தெரியுதம்மா? மற்ற நேரம்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு தனியாக குவாலிக்கா விளையாடுவேன், ஒரு நாதியும் கிடையாது. பெட்டி எடுத்ததுமே எப்படியம்மா மோப்பம் பிடிச்சிட்டு வாரியோ? சரி சரி, பேசிட்டு இருக்காது, சீக்கிரம் பெட்டியை பெரி. இங்கே இருங்கம்மா, முதலே சொல்லிட்டேன். பெட்டி எந்து, பெட்டிக்குள்ள இருக்கிற பொருளும் என்னது. சும்மா ஆளாளுக்கு வந்து நம்மக்கிட்ட பங்கு கிங்கு கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அட்டைப்பெட்டியை கொண்டு மோரையில் அடிச்சு போடுவேன். சும்மா பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், பங்கச்சக்காக்கு வேணா 2 சாக்லேட் கொடுப்பேன். பார்க்க வச்சு தின்னா உனக்கு தான் வயிற்ற வலிச்சு பின்னாடி பியாதி புடுங்க போதே. எங்களுக்கு என்னமா வந்திருக்கு? பரவாயில்ல, புடுங்கி தள்ளினாலும் பரவாயில்ல, நான் ஆஸ்பத்திரியில் போய் கிடந்தாலும் பரவாயில்ல, நான் தரமாட்டேன். முதல்ல பீரியடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ள லொடலொடாங்கிற துணிமணி கிணிமணி இருக்கிற போது என்னன்னு பார்ப்போம். துணியாக இருந்தாலும் சரி, கழுத்தில் போடுற மணியாக இருந்தாலும் சரி, அது எனக்கு மட்டும்தான். ஏ அப்பா, எம்பிட்டு வெளிநாட்டு சாக்லேட்டு இவளாத்தையும் ஒத்தையில தின்னுன்னா உன் உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா உறைஞ்சு போயிரும் மட்டி. கீதாக்கா, சும்மா டாக்டருக்கு படித்த மாதிரி ஏதாவது பேசிட்டு கிடக்காதியோ. ரத்தம்லாம் உறைஞ்சு போகுமா சாக்லேட் தின்னா? லூஸு. ஏ அப்பா, இளமண்டா அண்ணாச்சி எவ்வளவு சாக்லேட் கொடுத்துருக்காருட்டி. சரிட்டி, டெய்லி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தின்னுன்னு. எக்கா, இதை நீங்கள் எடுத்துக்கோங்கக்கா. நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவிலாம் செஞ்சுருக்கியோ. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்கக்கா, நல்லா வச்சு சாப்பிடுங்கண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும் டி. ஒரு 4 மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை வச்சுக்கோ. ஏமா, அவன் கொடுக்கறதே பெரிய விஷயம். மனசே வராது. வாங்கிக்கட்டே. எப்பா, சரியான வெயிட். ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் போயிட்டு வரேன்னா கொண்டு சாக்லேட் உள்ள வைக்க, இல்லைன்னா வெயிலுக்கு ஒரு மாதிரி உருக்கிவிடும். அப்ப நமக்கும் எப்படியும் ஒரு பெட்டி கொடுப்பா. சரி காத்துட்டு இருப்போம். எக்காவை பார்த்து பத்திரமா வீட்டில் கொண்டு வைங்கன்னா யாருக்கும் கொடுத்துடாதியோ. தினமும் இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒன்று வந்து கேட்கும். அது பச்சை கலர் ஷால் போட்டது கண்டிப்பாக வரும். அதனால உள்ள வச்சு பூட்டிருங்க. அது என்ன பச்சை கலர் ஷால்னு சுற்றி வளைச்சிக்கிட்டே சரோஜான்னு சொல்ல வேண்டியதானே? எஸ் கரெக்ட், சரோஜாக்காவே தான். சரிம்மா, அவைகளுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து எங்க பங்க கொடு. என்ன எங்க பங்கா? என்ன ரொம்ப கொடுத்து வச்ச மாதிரி கேட்கியோ? எங்க பங்குன்னு ஒரு சாக்லேட் கிடையாது. ஓடுங்க எல்லாரும், ஓடுங்கடி. ஏச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? வயசு வித்தியாசம் பார்க்காம ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு அம்மாவா இருக்க எங்களை பத்தி வாடுங்க டீ. இங்கேய என்னம்மா நீ மரியாதை கொடுக்குற? நீ டீசன் எடுக்கிற லட்சம் இதுதானோ? 5 ரூபா சாக்லேட்டுக்கு அரை மணி நேரமா நின்றுக்கிட்டு இருக்கியோ? நீங்க இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது இழிச்சக்கா. சாக்லேட்னா யாருக்கும் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. பங்கச்சக்கா எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காவோ, கொடுத்துருக்கேன். உங்களுக்குலாம் தர முடியாது. ஆமா, ராணி அக்காக்கு வேணா ஒன்று வேணா கொடுப்பேன். அதுவும் கொடுக்கறது தப்பு தான். அதுவும் அப்பப்போ கடிச்சு வைக்கி. உமாக்கா, உங்க மவளுக்கு வேணா ஒரு 4 சாக்லேட் கொடுத்து விடுதேன், சரியா? அப்புறம் அரவிந்த், சம்மி, சப்பான் மண்டைங்க, மணி இவங்களுக்குலாம் கொடுப்பேன். வேற யாருக்கும் கிடையாது. எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிருங்கோ. மணி இங்க மணி அம்மா நான் தானே, என் கையில கொண்டு நான் கொடுத்துட்றேன். போற வழியிலே வாயில போட்டு போறதுக்கா? ஐயே ஆத்தாடி, நான் அவனை பார்த்தே கொடுத்துக்கிறேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. நான் போகிறேன் மேலே மேலே, சாக்லேட் எல்லாம் எந்தன் கையிலே, விண்மீன்களின் தோட்டம் என் கையில். எப்பா, எவ்வளவு சாக்லேட் வச்சிருக்கா. ஒரு துண்டு கொடுக்க மனசு வர மாட்டுக்கு. பார்க்க நாக்கெல்லாம் ஒரு தூக்கிட்டு ஓடுதாளே. ஏட்டி பழக்கடையில இருந்து நாளைக்கு 2 ஆப்பிள் பழம் கொண்டு வரேன்டி. சாக்லேட் தாட்டி.
தெரியும் மேடம் உங்க ஆப்பிள் பழம் உள்ள பூச்சி வந்தது புழு வந்ததெல்லாம் கொடுப்பியோ அதை தின்னுட்டு நான் சாவ முடியாது பாய். ஏடி நெட்டச்சி மரியாதை எனக்கு ஒரு சாக்லேட்டாவது கொடுத்துட்டு போ, இல்லைன்னா இன்னைக்கே போய் மந்திரம் சொல்லி முட்டை ஓதி உன் வீட்டு முன்னாடி வச்சிருவேன், அப்புறம் உனக்கு வயிற்று வலி வந்துடும் பாத்துக்கிடே. முட்டை ஓதி வச்சு வயிற்று வலி வந்து நான் செத்து போனாலும் பரவாயில்ல, அவ்வளோ சாக்லேட்டி தின்னுட்டு சாவதே உனக்கு தரமாட்டேன், ஓடிரு. ஏடி ஏன் அவளுக்கு மறக்காம கொடுத்து விட்டுரு. ஏடி மணிக்கு ஒரு 10 சாக்லேட்டாவது கொடுட்டி, விரும்பி திம்மா. மணியே இல்லை மணி அம்மாவாமா விரும்பி திங்கிறது. ஏடி முனியமாவது கொடுப்பியாட்டி, முனியமா பாவம் பச்சை பிள்ளைலாட்டி, உன்னே உன கொடுட்டி ஆசைப்படுவா. யாரு முனிமா பச்சை பிள்ளையா? காலேஜ் போறா, பரவாயில்ல நான் அவ கையிலே கொடுத்துக்கிறேன், நீ ஓடிரு. கழுத்துல இருக்கிற சால் இருக்குல்ல அப்படியே போட்டு இறுக்கி கொண்டு போடுவேன். சே எவ்வளவு கேட்டு பார்த்தாலும் பேதியில போறவன் கொடுக்காம ஓடி விட்டாலட்டி. ஏன் உனக்கு வெக்கமா இல்லையா? ஒரு சாக்லேட்டுக்கு இப்படி போட்டு கெஞ்சிட்டு இருக்கா, உனக்கு வெக்கமா இல்லையா? தூ தூ தூ. எவ்வளவு கொழுப்பு பத்தியா, இதெல்லாம் நம்மளை பார்த்து துப்புற மாதிரி ஆயிட்டு. இருக்கட்டும், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். ஆமா அப்பதான் இது சரியா வரும். இன்னும் என்ன பேச்சு, அட நீதி செத்து போச்சு. வெடு ஃப்ரெண்ட் அவ கிடக்கா. ஃப்ரெண்ட் வரைய உன் பழக்கடையில் போய் ஏதாட்டு பழ ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம், வா போகலாம். கமான் ஃப்ரெண்ட் வா, பழ ஜூஸ் குடிக்கலாம். அடிச்சுக்கோ, காய் பாய். காய் பாய். வெறும் மானம் கெட்ட கீதா, ஒரு 2 பழம் கொடுத்தா போதுமே, இழிச்சிட்டு கிடப்பா. ஏதாவது திங்கிறதுக்கு எல்லாரையும் நல்ல கைக்குள்ள போட்டு வைப்பா. இந்த இழிச்சக்கா ஒரு கிறுக்கு, இவளை பெருசா நம்புது. ஒரு நாள் இழிச்சக்காவுக்கு இவ ஆப்பு வைப்பா.